ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் எலும்பு குழம்பு தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்குனாவே நமக்கு சூப்பரான சிக்கன் எலும்பு குழம்பு தயாராகிடும். இந்த குழம்பு வந்து தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு குழம்புலேயே நம்ம காலையில் மதியத்துக்கு எல்லாத்துக்குமே தோசைக்கு ஊற்றிக்கலாம், சாப்பாடுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்படி நம்ம நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட சிக்கன் வந்து எலும்பாக எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு பரட்டி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கறியெல்லாம் நல்லா ஒட்டணும். அப்போ தான் பச்சை வாசனை நமக்கு வராமல் இருக்கும். இப்போ அது கூடவே நல்லா போட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம கலந்து விட்டுடலாங்க. மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது கூட வீட்டிலேயே நம்ம அரைச்ச கறி மிளகுத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின கறி மசால் தூள் இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன் மசால் தூள் இருந்தாலும் சிக்கன் மசாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் எது சேர்த்துனாலுமே. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிட்டு வந்துடலாம். 2 துண்டு தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன தக்காளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த தேங்காய் விழுதை நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். குழம்போடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி, உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை கூட குறைய வேணுனாலும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ரொம்பவும் சூப்பராக கமகமன்னு மணக்குது பாருங்கள். சூப்பரான சிக்கன் எலும்பு குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் ஈஸி தான். இப்போ இது கூட கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் எலும்பு குழம்பு தயாருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம சிக்கன் எலும்பு குழம்பு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.